Now you're watching New Eden TV. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தினவசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் இறைவசனம். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவை நன்மை செய்து கொள்கிறான், கடுரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த வசனம் யாருக்காக? கண்டிப்பாக நன்மை செய்பவர்களுக்கும், அதே சமயம் முன்கோபத்தால் தீமை செய்பவர்களுக்கும் இந்த வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஆலோசனையாக தருகிறார். இன்றைக்கு நாம் 2 கேள்விகளை கேட்கப் போகிறோம் இந்த வசனம் மூலியமாக. யார் தயவுள்ள மனுஷன்? யார் கடூரனாக இருக்கிறார்? இங்கே பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கும் இந்த வார்த்தை கடூரனாக என்றால் கொடூரனாக கோபத்தை பிரதிபலிக்கும், முன்கோபத்தையே வாழ்க்கையில அடையாளமாக வைத்துக் கொண்டிருக்கும் நபர்களை தான் இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த 2 கேள்விக்கும் இன்றைக்கு நாம் பதிலை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது மற்றவர்கள் நம்மிடம் எப்படி பேசுகிறார்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது நம் கையில் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு கூட நீங்கள் போகலாம். ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்கே ஒரு நபர் உங்களை காயப்படுத்தும் போது அது எதிர்பார்த்து வருவதில்லை. அந்த சூழ்நிலையிலே அந்த நேரத்தில் தான் உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையை நான் எப்படி சமாளிப்பது? ஒருவர் நம்மளை கோபப்படுத்துகிறார்கள், அதற்கு நீங்களும் மறுபடியுமாக கோபப்பட்டு வார்த்தைகளை கொடுக்க போகிறீர்களா, இல்லை அமைதியாக இருக்க போகிறீர்கள்? இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவுபடுத்த போகிறார். அதாவது மற்றவர்கள் நம்மிடம் என்ன சொல்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன நடந்து கொள்கிறார்கள் என்பது நம் கையில் இல்லை. ஆனால் அதையெல்லாம் பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது நம் கையில் உண்டு. அதை தான் ஆண்டவர் தீர்மானம் என்ற பரிசை நமக்கு தந்திருக்கிறார். அந்த தீர்மானத்தை சரியாக எடுப்போமையானால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இங்கு 2 தரப்பட்ட மக்களை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். அதாவது ஒருவர் தயவுள்ள மனுஷன். தயவுள்ள மனுஷன் என்றால் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர்கள் அமைதியாக அதை மேற்கொள்வார்கள், மன்னிக்கும் குணத்தை பிரதிபலிப்பார்கள். இந்த தயவு குணத்திலே ஒரு மிக சிறப்பான ஒரு குணம் என்றால் மன்னிக்கும் குணம் அவர்களிடத்திலே தான் உண்டு. ஆனால் கடூரனாக தன் உடலை அலைக்கழிக்கிறார். கடூரமாக இருப்பவர்கள், முன்கோபத்தை காட்டுபவர்களுக்கு அவர்கள் மற்றவர்களை மட்டும் காயப்படுத்துவதில்லை, தனக்குத்தானே தன் உடலுக்கு அழிவை ஏற்படுத்துகிறார்கள். இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். அப்படி முன்கோபத்தோடு இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ மன்னிக்கும் குணத்தை கற்றுக்கொள். கண்டிப்பாக அவர்களுடைய தவறுகளை உணர்வார்கள். நாம் கடிந்து கொண்டு பேசும் பொழுது அவர்கள் என்றைக்குமே அந்த தவறை உணர மாட்டார்கள். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நாம் எத்தனையோ நிகழ்ச்சியிலே நாம் வெளியே செல்லும் போது இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் சந்தித்து இருப்போம். அப்படிப்பட்டவர்களை நாம் எப்படி சமாளிப்பது? இதை குறித்து ஒரு இங்கிலீஷில் ஒரு புத்தகம் கூட உண்டு, How to Deal with Difficult People. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு புத்தகம் உண்டு. இந்த மாதிரி முன்கோபத்தோடு இருப்பவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதெல்லாம். அதுபோல் இங்கே ஆண்டவர் இன்றைக்கு அதை தெளிவுபடுத்திக்கிறார். யார் கடூரனாக இருக்கிறார்கள், மன்னிக்காமலும் கோபத்தை விட்டுவிடாமலும் இருப்பவர்கள் தான் கடூரமாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமம் கடூரன் என்ற குறிப்பிடுகிற வார்த்தையானது கொடூரமாக, கோபத்தை விட்டுவிடாமல், வஞ்சகத்தோடு, பழிவாங்கும் செயலோடு செயல்படும் ஒரு நபர்களை தான் ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். இதை குறித்து நாம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கூட ஆண்டவர் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். 14ஆம் அதிகாரம் 29ஆம் இறைவசனம் இப்படியாக சொல்கிறது, நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். அதாவது இந்த வார்த்தைகளை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், மகா புத்திசாலி,
நீடிய சாந்தம் உள்ளவன், அவனுக்கு என்னப்பா பிரச்சனை? அவன் நல்லா புத்திசாலி, எல்லாத்தையும் அமைதியா இருந்து எல்லாத்தையுமே பிரச்சனைகளை முடிப்பான். முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான். முற்கோபம் உள்ளவர்களுக்கு என்ன நடக்கும்? அவங்களுக்கு புத்தியே இல்லாம இருக்கும். அதுதான் சொல்வார்கள் நம் பெற்றோர்கள் எல்லாம், பெரியவர்கள் எல்லாம், கோபப்படும் போது பேசாதீங்க, கோபப்படும் போது வார்த்தைகள் தடிக்கும், அதனாலே கேட்கப்படும் அவர்களுக்கும் பாதிப்பு, நமக்கும் பாதிப்பு என்று. இங்கு முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறார். அவர்களுக்கு புத்தியே இருக்காது என்று ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். என்னவென்றால், மன்னிக்கும் குணம்தான் நம் வாழ்வின் அடையாளமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமிக்கு வந்த பிறகு அனைவரையும் மன்னித்தார். மன்னிப்பதிலே அவர் பாரபட்சம் பார்க்கவில்லை. என் கல்வாரி சிறுவையில் அறையப்படும் போது கூட அந்த வீரர்களை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே, இவர்கள் என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை தயவாய் மன்னி. அதைதான் கிரேக்க மொழியிலே, அவருடைய மொழியிலே சொன்னார், ஏலி ராமா சமக்தாமி. அப்போது அந்த மன்னிக்கும் குணம் தாராளமாக இருக்க வேண்டும். அங்கு பாரபட்சம் இருக்கக்கூடாது. என் உடன் பிறந்தவர்களை மட்டும்தான் நான் மன்னிப்பேன், இல்லை என்றால் என் நண்பர்கள் கோபமாக இருந்தால் அவர்களை நான் மன்னிப்பேன். ஆனால் யாரோ ஒருவர், மூணாவது ஒரு நபர் கோபப்பட்டால் நான் அங்கு கோபப்படுவேன் என்று நாம் இருக்கக்கூடாது. அதை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மன்னிக்கும் சுபாவத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் பிரதான கட்டளையை வழிநடத்துதல் ஆகும். நாம் ஜெபிப்போம். சோதன் கத்தாவை துதிக்கிறோம். எங்கள் அன்பு நேசரே, அப்பா, இந்த தினவசனம் மூலியமாக நீர் எங்களுக்கு ஒரு அருமையான பாடத்தை கற்றுத்தருகிறீர். மன்னிக்கும் குணத்தை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்று நீர் வெளிப்படுத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற தகவல். அப்பா, எங்கள் அன்பு சகல சகோதரிகள் ஜெபிக்கின்ற கத்தாவை, இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். அவங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதி, குடும்பத்தை பலப்படுத்தும். குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாதபடிக்கு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் சந்தோஷம் காண தேவ கிருபை செய்யும். சோத்கத்தாவை துதிக்கிறோம், இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Now you're watching New Eden TV.